பொரி வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பொரி ஒரு 2 படி பொரி வறுக்க போகிறேன். பூண்டு ஒரு 100 பூண்டு போடணும், ஒரு 10 வரமிளகாய் போடணும், கடுகு, மஞ்சத்தூள், பொட்டுக்கடலை, நெடக்கடலை, கடைசியாக கருகாப்பிலை. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ கடுகை போட்டுக்கலாம். கடுகை போட்டோன்னா வச்சு பூண்டை போட்டுக்கலாம். அலம்பி வச்ச இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலையை போட்டுக்கலாம். அது கூடவே இந்த பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுடலாம். இது நல்லா வணங்கினதுக்கு இப்போ நல்லா வணங்கி நல்ல மணம் வருது. இப்போ பொரி அள்ளி கொட்டிடலாம். இதில் எல்லா பொரியும் போட்டுடலாம். பொரியை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். நல்ல சூடு வர வரைக்கும் கிண்டினா போதும். இப்போ பொரி வறுத்தாச்சு, ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா மணக்க பொரி ரெடி. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். வாங்க சாப்பிட்லாம்.